வணக்கம் செல்வங்களே. தாத்தா, என்ன தாத்தா இவ்வளவு அழகாக உங்களை பாதி மாதவ தேவதாய் பாதியாக காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். அது மேலே இருப்பது யார் தாத்தா? ஓ, அவள் என் மூத்த மகள், என்னுடைய மூத்த மகள், பெரிய மகள். அவள் கடவுளின் ஆசிரால் புதுமையால் கிடைக்கப்பட்டவள். அவள் கதையே வேறு. அவள் சாதாரண குழந்தை இல்லை. எஸ், ஓகே தாத்தா, நம்ம நாட்டில் உலகத்தில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை திசை தவறி நாமும் அந்த போரில் நமது இந்தியாவும் பங்கெடுக்கமேயானால் நீங்கள் ஏதாவது உதவி செய்ய முடியுமா நாட்டிற்கு தாத்தா? உதவி செய்வேன் என் செல்வங்களே. என் நாட்டிற்காக நான் உயிரை கொடுக்க மாட்டேன் தாத்தா. நாட்டுக்காக உயிரை கொடுக்க மாட்டீங்களா? ஆம் செல்வங்களே, நான் நமது நாட்டை காப்பதற்காக உயிர் வாழ்வேன். உயிரை கொடுப்பதனால ஒரு லாபமும் இல்லை நாட்டுக்கு. நான் உயிரோடு இருப்பேன். நான் கற்ற கலைகளை பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டிற்கு அதை உபயோகப்படுத்திக் கொள்வேன். என்ன தாத்தா, என்ன கலைகளை கற்றிருக்கிறீர்கள் நாட்டை காப்பதற்கு? துப்பாக்கி பயிற்சியை பெற்றிருக்கிறேன். விசேஷ விதமான நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். பெரிய தடைகள், நான் வேலை செய்த கம்பெனி மைக்கோ ராபர்ட் பாஷ் டைரக்டர்களும் கர்நாடகா ஸ்டேட் காவல்துறை அதிகாரி, பெரிய அதிகாரி, போலீஸ் கமிஷனர், இங்கே மைக்கோ டெக்னிக்கல் டைரக்டர், இவர்கள் ஒன்று சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்க வேண்டும். இவனுக்கு இந்த நாட்டை காப்பதற்கு இவனுக்கு துப்பாக்கி பயிற்சி கொடுக்க வேண்டும். ரைஃபிள் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்க வேண்டும். பலவிதமான ஆயுதங்களில், துப்பாக்கி போன்ற ஆயுதங்களில் இவனுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த இரு தலைவர்களும், போலீஸ் கமிஷனரும் மைக்கோ டெக்னிக்கல் டைரக்டரும் ராபர்ட் பாஷ் சேர்ந்து எனக்கு விசேஷ விதமாக பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு சண்டையிலே இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு எப்படி துப்பாக்கியால் சுட வேண்டும், எப்படி இந்த நாட்டை காக்க வேண்டும் என்ற பயிற்சி எல்லாமே எங்களுக்கு கொடுத்து அதில் நான் தேர்ச்சி பெற்றேன். அவர்கள் இருவரின் கைகளாலே எனக்கு சான்றிதழை கொடுத்திருக்கிறார்கள். இவன் சிறந்த துப்பாக்கி சுடும் வீரன், இவன் தேர்ச்சி பெற்றவன் என்று இருவருடைய கையினாலே ஒரே ஒரு சான்றிதழை எனக்கு கொடுத்தார்கள். அதை நான் மிகவும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டேன். அதோடு அவர்கள் முன்னிலையில் டெக்னிக்கல் டைரக்டர் நினைக்கிற
மிஸ்டர் மார்ட்டின், டெக்னிக்கல் டைரக்டர் மிஸ்டர் மார்ட்டின், இவர் போலீஸ் கமிஷனர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர்கள் சேர்ந்து எனக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அப்படி இந்த நாட்டிலே நான் என்னுடைய சேவை தேவை என்றால் நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு வயது 84 ஆகிவிட்டது என்ற கவலை இல்லை. நடக்க முடியவில்லை என்றாலும் முட்டி போட்டுக்கொண்டு அவர்களை சுட்டு தள்ளுவேன். கீழே படுத்து கொண்டு அவர்களை எனக்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்களே, இந்த நாட்டிற்கு ஒரு பிரச்சனை வந்தால் அந்த நாட்டை காப்பதற்கு நான் உயிரோடு இருப்பேன். இந்த நாட்டிற்காக என் உயிரை கொடுக்க மாட்டேன். நான் உயிர் வாழ்வேன். அவங்க சொல்கிறாங்களே, தாத்தா எப்படி தாத்தா நீங்கள் பயிற்சி பெற்றீங்க? எங்கே தாத்தா நீங்கள் மைக்கில் வேலை செஞ்சீங்க? நீங்கள் எப்படி அங்கே போய் பயிற்சி எடுத்தீங்க? போலீஸ் கமிஷனர் லெவலில் வந்து மைக்கோ டெக்னிக்கல் டைரக்டர்கிட்ட அவங்க கேட்டாங்க, எங்களுக்கு திறமை வாய்ந்த சிலர் வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சி கொடுக்க போகிறோம். நேரம் வந்தால் அவர்களை பயன்படுத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். உங்கள் ராபர்ட் பாஷ் கம்பெனியிலிருந்து எங்களுக்கு சிலரை கொடுப்பீர்களா? ஒரு 20 பேர் 30 பேர் கொடுத்தால் போதும் என்று கேட்டார்கள். அதற்கு மைக்கோ நிர்வாகமும் எங்களுடைய அனுமதியை கேட்டு எங்களை அந்த பயிற்சிக்கு, அந்த ட்ரைனிங்க்கு அனுப்பினார்கள். நாங்கள் வெற்றிகரமாக அந்த பயிற்சி முடித்து கொண்டு வீரர்களாக வெளியே வந்தோம். ஓகே செல்வங்களே, ஓகே செல்வங்களே, நான் ரெடி. நீங்கள் ரெடியா? தாத்தா, நாங்கள் துப்பாக்கி இந்த பிளாஸ்டிக் துப்பாக்கியை தான் நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த சர்க்கஸில் சொல்கிறாங்களே அந்த துப்பாக்கியை தான் நாங்கள் பார்த்துக்குறோம். உண்மையான ரிவால்வரை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதை தொட்டு கூட பார்த்ததில்லை. நீங்கள் அதனாலே பயிற்சி பெற்றிருக்கிறீர்களே, அரசாங்க அதிகாரிகளால் பயிற்சி கொடுக்கப்பட்டு நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்களே தாத்தா. உங்களை பார்த்தா அப்படி தெரியல தாத்தா. உங்களை பார்த்தா நாங்கள் ஏதோ தாத்தா என்ன பேசியிருக்கிறாரோ நினச்சிருக்கிறமே. உங்களுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்கா தாத்தா? நான் சொல்கிறேன். ஓகே, மீண்டும் சந்திப்போமா? அப்படி ஒரு நிலைமை வந்தால் நான் இந்த நாட்டிற்காக உழைக்க, இந்த நாட்டை பாதுகாக்க எந்த நிலையிலும் நான் தயாராக இருக்கிறேன். ஓகே செல்வங்களே.